இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். திருவண்ணாமலையில் 15 வயதான +1 படிக்கும் சிறுமி 8 கொடூரன்களால் கடத்தி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி போட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த கிராமத்தில் வசிக்கும் தனது பாட்டி வீட்டுக்கு சென்றார். அவரை கடத்தி மாந்தோப்புக்கு இழுத்து சென்ற கொடூரன்கள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பியோடினர். பாதிக்கப்பட்ட மாணவி தனக்கு நடந்த கொடுமையை வீட்டில் சொல்லி அழுதார். உடல்நிலை பாதிக்கப்பட்ட அவரை காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் உறவினர்கள் சேர்த்தனர். மாணவி கொடுத்த வாக்குமூலம், சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் 3 பேரை போலீசார் பிடித்தனர். இன்னும் 5 பேரை தேடி வருகின்றனர். இந்த கொடூர சம்பவத்தை தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருப்பதாக அறிவித்துள்ளது. அதன் அறிக்கை: தமிழகத்தின் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் சிறுமி கொடூரமாக கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதை தாமாகவே முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளோம். 15 வயது சிறுமி மீதான இந்த கொடூரமான தாக்குதல் இளம் பெண்களின் பாதுகாப்பு குறித்த ஆழ்ந்த கவலைகளை எழுப்பியுள்ளது. இதுபோன்ற ஈவு இரக்கமற்ற கும்பலுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிறுமிகளுக்கு எதிரான வன்முறை என்பது மனித உரிமைகளை தீவிரமாக மீறும் செயலாகும். இந்த மிருகத்தனமான செயலை ஆணையம் வன்மையாக கண்டிக்கிறது. இதுபோன்ற சம்பவங்களுக்கு உடனடி கடுமையான சட்ட நடவடிக்கையும் தேவை. பாரதிய நியாய சம்ஹிதா மற்றும் போக்சோ சட்டத்தின் கீழ் முதல் தகவல் அறிக்கையை உடனடியாக பதிவு செய்யவும், குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்யவும், பாதிக்கப்பட்ட சிறுமிக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து உதவிகளை வழங்கவும் தமிழக டிஜிபிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. 5 நாட்களுக்குள் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்த விரிவான அறிக்கையை தமிழக போலீசார் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேசிய மகளிர் ஆணையம் தெரிவித்துள்ளது.